என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இப்போ முதல்ல விஜயை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் சார். ஏன்னா இத்தனை தாய்மார்கள்லேருந்து குழந்தையிலேருந்து வயசான பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரும் மனசுலையுமே அவர் இடம் பிடிச்சிருக்காரு. அது இருக்கிற வரைக்குமே கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது நடக்கும் நாங்கள் நினைக்கிறோம் சார். நாங்கள் வரும்போதே பார்க்குறோம், ஒரு வயசானவங்க ஒரு தாத்தா கூட கீச்சரில் விஜய் படம் வச்சுருக்கோம் தூக்கி காட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி எங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு கண்ணீரே வருது. ஸோ அப்போ இந்த தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது இதிலே எங்களுக்கு தெரியுது. ஓட்டு போட்டு தான் ரிசல்ட் ஒன்றும் அவசியம் இல்லை. இத்தனை கூட்டத்தை பாருங்க, இத்தனை போய் நம்பிக்கையே பார்த்தாலே போதும், அதுவே ஒரு பெரிய ரிசல்ட் தான். சார் பிரச்சனை வராத மனுஷனே கிடையாது, அது ஒரு தனிப்பட்ட விஷயம். இப்போ நல்லவர்னா பல பிரச்சனை வரதா செய்யும், இல்லைன்னா அவர் நல்லவரே கிடையாது. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் கொடுத்து தான் அவரை பண்ணணும்னு தீய சக்திகள் நிறைய வேலை பார்த்து தான் இருக்காங்க. அவங்க நினைக்கிற நடக்காது, மக்கள் நினைச்சாதான் நடக்கும் எதுவுமே. ஸோ அதை பற்றி நாங்கள் சொன்ன அவசியமே இல்லை சார். நாங்கள் நம்புகிறோம் எங்கள் அண்ணன் நல்லபடியாக நல்லா செய்வாங்க. புரியல சார். கண்டிப்பாக இல்லை சார், நாங்களே வந்திருக்கோம், எங்களை பார்த்தா எனக்கு தெரியல. இதுக்கான பதில் நாங்கள் தான். பெண்கள் ஓட்டு தான் அவருக்கு மெயினாகவே உழுவும். குழந்தையிலேருந்து 7 குழந்தைகள் ஓட்டு இருந்தால் கூட அவர் தான் உழுவும். எல்லாருக்கும் ஓட்டுமே அவருக்கு மட்டும்தான் விழுவும். வேணா ஏடிஎம்கே டிஎம்கேலாம் வேணா கள்ள ஓட்டு போட்டு ஃப்ராடு பண்ணி வேணா ஜெயிக்கலாம், அது அவங்க நல்லா வருமே, அதை வேணா அவங்க செய்ய ஜெயிக்கலாமே தவிர நியாயமாக எங்கள் அண்ணமாக நின்று ஓட்டு வாங்க முடியவே முடியாது சார். தஞ்சாவூரில் மட்டும் இல்லை, 34 எல்லா மாவட்டங்களிலுமே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் பெண்கள் நல்லபடியாக பாதுகாப்பாக ஒரு வீட்டுக்கு போய் வெளியில் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி பாதுகாப்பாக வரணும். அது இருந்தாலே போதும். எங்களுக்கு இலவசங்கள்லாம் இது வேணாம் சார். எங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தினாலே நாங்களே காசு போட்டு வாங்கிக்குவோம், தன்மானத்தோடு நாங்கள் வாழ்ந்துக்குருவோம். எங்களுக்கு இலவசம் மேலே இலவசம் கொடுத்தால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு மேலே பல கோடி கடன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தினாலே போதும். நாங்கள் சொந்த காலில் நின்று நாங்கள் தன்மாத்தோட வாழ்ந்து காட்டிடுவோம். இவங்க இலவசங்களுக்கு கொடுக்கறதுனால தான் நாங்கள் எங்கள் தமிழ்நாடு இந்த அளவுக்கு போய் நிற்கிது. இப்போ நாங்கள் எங்கள் அண்ணனை தேடி வரோம். நீங்கள் நல்லா ஆட்சி பண்ணியிருந்தால் நாங்கள் எங்கள் அண்ணனை தேடி வரப்போகிறோம். எங்கள் அண்ணனாலாவது எங்கள் தமிழ்நாடு நல்ல ஒரு காட்சியை பார்த்துறாதா, நல்லா இருந்துட மாட்டோமா, எங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற முடியாதா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால தான் எங்களுக்கு அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்தாலே எங்களுக்கு அது போதும் சார். சார் ஒரு ஆமாம், ஏன் இப்போ நாங்கள் கூட்டத்தில் வந்திருக்கிறோம், எத்தனையோ நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கோம். கூட்டத்தில் லேடிஸ் வரும்போது ஜென்ஸ் அத்தனை சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே கை பிடிச்சிட்டு அவங்களை சேஃப்டியாக கூட்டு போகிறாங்க. அதெல்லாம் காட்டுங்களேன். ஏன் அவங்களாம் தாவிகாரவங்க கிடையாதா? விமர்சனம் பண்ணுறவங்க தாவிகா கிடையாது. எல்லா கட்சியிலையுமே நல்லவங்க கிட்டவங்க இருக்க தான் செய்யுது. நம்ம தலைவரை மட்டும் மழை பாருங்கள், அவர் இருந்தால் போதும். ஏன்னா ஆமாம், மற்றவங்க பண்ணுறதுனால நம்ம தலைவர் மேலே எதுவுமே ஆக போது கிடையாது. எங்கள் அண்ணன் அவ்வளோதான். அவருக்காக தான் நீங்கள் வந்துருக்கோம் சார். பேசுகிறாங்க, காசு வாங்கிட்டு தானே பேசுகிறாங்க, யாரும் சும்மா பேசலையில. என்ன வந்தாக்கா ஒரு கோட்டர் பாட்டிலு என்ன அது சாப்பாடு தராங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க குட் டே பிஸ்கட் தராங்க, எல்லாம் தராங்க. அந்த அம்மாவுக்கு வேறு என்ன கொடுப்பாங்க? அது கொடுத்தா போதும், குட் டே பிஸ்கட் சாப்பாடு கொடுத்தா போதும். மற்றபடி பிள்ளைங்களுக்கு வேலை, படித்த பிள்ளைங்களுக்கு வேலை தரணும், எது தரணும்னு அவசியம் இல்லை. அந்த அம்மாவுக்கு குட் டே பிஸ்கட் மட்டும் போத மாட்டிருக்கு. அந்த அம்மா தின்னுபிட்டு தண்ணியை குடிச்சிட்டு படுத்துக்க மாட்டிருக்கு. மற்ற பிள்ளைங்கெல்லாம் எல்லாமே என்ன செய்வேன், எல்லா படித்த பிள்ளைங்களும் பிச்சை எடுக்கணும் மாட்டிருக்கு. இப்படி தான் நடக்குது. என்ன யாருமே சரி பிள்ளைங்க படித்த பிள்ளைங்களுக்கு வேலை தருவாங்கன்னு தான் நானே ஓட்டு போட்டேன் ஸ்டாலினுக்கு போன வருஷம். அவர் வந்து எங்கள் வீட்டில் படித்த பிள்ளைங்களாம் இருக்குங்க, எங்கள் தெருவுலையும் அவ்வளோ படித்த பிள்ளைங்க இருக்குது, எல்லா டிகிரி படிச்சிருக்குங்க. ஆனால் வேலை கிடையாது. இந்த ஆளுக்கு ஓட்டு போட்டு எங்கள் பிள்ளைங்க லைஃபே போயிடுச்சு. அதனால் இந்த வாட்டி எந்த ஆள் ஜெயிக்கவே கூடாது. அந்த ஆளுக்கு ஓட்டே கிடையாது. அது யார் வந்தாலும் சரி, ஓட்டு கேட்டாலும் செருப்பால் தான் அடி. எவன் ஓட்டு கேட்குறானோ அவனுக்கு செருப்பால் தான் அடி. ஏன்னா நாங்கள் யாருக்கு இருந்தாலும் விஜய்க்கு மட்டும்தான் ஓட்டு போடுவோம். நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். நாங்கள் வந்து சர்க்கை மக்கள் நாங்கள் எல்லாருமே. ஏன்னா நாங்கள் எல்லாமே விஜய்க்கு தான் சார் ஓட்டு போடுவோம். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே என் பையன் கொண்டு சொல்கிறான், ஏம்மா விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்கிறான். அதனால் விஜய்க்கு தான் சார் ஓட்டு போடுவோம், வேறு யாருக்குமே கிடையாது. ஓட்டு கேட்க வந்தாக்கா அதுக்கப்புறம் இருக்குது எல்லாத்துக்கும்.